ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த முப்பெரும் விழாவில் சுதந்திர போராட்ட தியாகி சுந்தரம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். திருச்சி திருவனைக்காவல் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று கல்லூரி ஆண்டு விழா, விளையாட்டு மற்றும் கலை ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர் ஸ்ரீ வெங்கடேஷ் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக சுதந்திர போராட்ட தியாகி மணப்பாறையை சேர்ந்த சுந்தரம் தலைமையுரையாற்றி கல்வி, விளையாட்டு மற்றும் கலைகளிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் வழங்கினார். மேலும் சிறந்த ஆசிரியர், ஆசிரியரல்லா பணியாளர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. முதல்வர் முனைவர் பிச்சைமணி ஆண்டறிக்கையை வாசித்தார். பேரா கருப்பையா உடற்கல்வி இயக்குனர் விளையாட்டுத்துறை ஆண்டறிக்கையும், முனைவர் பிரபு கலைத்துறை ஒருங்கிணைப்பாளர் கலைத்துறை ஆண்டறிக்கையும் வாசித்தனர். மாணவர் பேரவை தலைவர் சிவராஜ் உரையாற்றினார். விழா நிறைவில் முதுநிலை துணை முதல்வர் முனைவர் ஜோதி நன்றியுரை ஆற்றினார். யோகா மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் இனிதே நிறைவு பெற்றது. தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் ஹரிஹரன். And a contributor to the creation of this nation. What are the contributors to the creation of this nation? Shri Manapai, some of these young friends who are from the villages, and out of that about 50% of them, in terms of encouraging students to participate in sports and cultural activities and so on and so forth, including the help of the students. Today is a great day for this college, celebrating the college day and the sports day. We are going to recognize great achievers in academics, in sports, in culturals, while we are also going to acknowledge and recognize our staff, both faculty and non-faculty today. ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் கலை விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனுவல் டே ரிப்போர்ட் கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன் உங்களுக்கு. இந்த விழாவானது 5 ஆண்டுகளுக்கு பிறகு நமது கல்லூரியில் இன்றைக்கு நடக்குது. The architect unit of our college has upgraded the education management system to state army management Chennai. Dr. A. Aditya Prakash and Dr. Rahul Kumar, program officers contributed to one through sport management organization by Tamil Nadu Hospital Workers Welfare and Government of Tamil Nadu as part of work. Sir, சேர்ந்து Mr. Surya Prakash of Second MS Microbiology is presenting the Okay. அடுத்து இன்னொருத்தர் சார் இங்கே வரும். வணக்கம், நான் வெங்கடேஷ் பேசுகிறேன். இந்த ஸ்ரீமத் ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட செக்ரட்டரி கம் கரஸ்பாண்டன்ட். இன்றைக்கி எங்கள் காலேஜில் ஒரு பெரிய திருவிழா நடக்கிறது, ஒரு பெரிய உற்சவம் நடக்கிறது. இன்றைக்கி எங்கள் காலேஜ் டே ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் டே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு கழிச்சு இப்போ வைக்கிறோம். நடுவில் கரோனானால நடுவில் நடக்காமல் இருந்தது. ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடத்தினோம், பட் காலேஜ் டே அண்ட் ஸ்போர்ட்ஸ் டே ஒன்றும் நடத்தலை. இன்றைக்கி ஏன் திருவிழான்னு சொல்கிறேன்னா, இந்த வருஷம் நாங்கள் நேஷன் ஃபஸ்ட்னு ஒரு கிளப் ஆரம்பித்தோம். ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி. அதில் அந்த நேஷன் ஃபஸ்ட்டு கிளப்பில் பசங்களுக்கு நம்ம நாட்டோட சுதந்திர போராட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்,
அண்ட் நாட்டை பற்றியும் அவளோட கடமையை பற்றியும் தெரியணும்னு நாங்கள் அந்த கிளப்பை ஆரம்பித்தோம். அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம். அதை முன்னிட்டு இன்றைக்கி வந்து காலேஜ் டேயில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஸ்ரீ ஏ சுந்தரம் சுதந்திர ஃப்ரீடம் ஃபைட்டர், அக்னாலேஜ் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரம் மணப்பாறை, அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக இன்றைக்கி வந்திருக்கார். சுந்தரம் சார் வந்து ஐயா வந்து 97 வயசு. அவர் வந்து மகாத்மா காந்தி பக்கத்துலேயும் நின்று, ராஜாஜி பக்கத்துலேயும் நின்று, காமராஜ் பக்கத்துலேயும் நின்று சுதந்திரத்துக்கு போராடி இருக்கார். பிரிட்டிஷ்காரங்க மூலமாக காலில் குண்டு வாங்கிட்டு இருக்கார். பல்லு அடிப்பட்டு பல்லுலாம் அவர் வந்து செதறி போயிடுச்சு. இப்போ வந்து பொய் பல்லு தான் வச்சுட்டு இவ்வளோ வருஷமாக சின்ன வயசில் 17 வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பொய் பல்லு தான் இருக்கார். அவ்வளோ போராடினர் வந்து அவரை வந்து நாங்கள் வந்து ஆதரித்து இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து இது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறோம், பெரிய ஆசீர்வாதம்னு நினைக்கிறோம். எங்கள் ஆச்சாரியன் ஸ்ரீ வராக மகரிஷியோட அனுகிரகத்தினால இன்றைக்கி ஏ சுந்தரம் ஐயா வந்து எங்கள் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கார். இன்றைக்கி பசங்க எல்லாமே நல்லா இன்றைக்கி இந்த அவார்ட்ஸ்லாம் நிறைய அவார்ட்ஸ் கொடுக்க போகிறோம். வாங்கிட்டு எல்லாம் சந்தோஷமாக போகணும். அவர் ஒரு ஐயா ஒரு ஆசீர்வாதமும் வாங்கிக்கணும். ஐயா கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களது ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 27வது கல்லூரி ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் கலை விழா சிறப்புற நடைபெற உள்ளது. இந்த இனிய விழாவில் படிப்பில் சிறந்து விளங்கின மாணவர்களுக்கு பரிசுகளும், விளையாட்டில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விருதுகளும், கலை நிகழ்வில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கும் கௌரவப்படுத்துறதுக்காக சிறப்பு விருந்தினராக எங்கள் செயலரோட ஆலோசனைப்படி தியாகி ஐயா சுந்தரம் அவர்களை மணப்பாறையிலேருந்து அழைச்சி வந்திருக்கிறோம். எப்படி வந்து பாடம் சொல்லிக் கொடுத்து மாணவர்களை வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்கால இந்தியாவுக்கு கொடுக்கணுமோ, அதே மாதிரி நம்ம நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, அடையாளத்தையும் அவங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய விதமாக, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு வந்து சுதந்திரத்தோட மகத்துவம் ரொம்ப தெரியாமல் போயிடுச்சு. சும்மா வந்ததில் சுதந்திரம் எவ்வளவோ பேர் ரொம்ப அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட வரலாறுகள்லாம் எடுத்து சொல்கிறதுக்காக தான் எங்கள் செயலர் இந்த நேஷன் ஃபர்ஸ்ட் கிளப் வந்து கல்லூரியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஆரம்பம் தான். இனி ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இது மாதிரி நம்ம நாட்டினுடைய இறையாண்மை, பண்பாடு, கலாச்சாரம் அதை போற்றி பாதுகாத்த அவர்களோட நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை நடத்த உள்ளோம் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் தெரிவித்து கொண்டு இந்த விழா சிறப்பு நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் எங்களது நிறுவனர் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகளோட அருளையும் வேண்டிக்கிட்டு வாய்ப்பு நடைபெறுவதற்கு நன்றி. வணக்கம். முதல்வர் எம் பிச்சைமணி, ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரி. சுதந்திர போராட்ட தியாகி மணப்பாறை சுந்தரம் பேசுகிறேன். நான் 1942 காரைக்குடியில் என் மாமா வேலை பார்த்து வந்தார், ஏண்டாக பணிபுரிந்தார். அதனால் நான் அங்கே படித்து கொண்டிருந்தேன். தம்முக்கு போட்டார்கள். காங்கிரஸ் பொதுக்கூட்டம் மகன்னோம் போட்டு காரைக்குடி மகன்னோம் போட்டலில் நடக்கிறது என்று தம்முக்கு போடவும், தடாண்டு புஸ்தகத்தை வீட்டில் போட்டுவிட்டு நான் நேர கூட்டத்துக்கு போனேன். போய் அங்கே மேடையிலே சுதேசி துணி ஒழிக வெளியேறு என்று சட்டம் போட்டு இருந்தார்கள். மேடையிலே ஜவஹர்லால் நேரு, காந்தி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் எல்லா படங்களும் வைத்திருந்தார்கள். எல்லாத்தையும் இழுத்து கீழே போட்டு வெள்ளை ஏகாதிபத்தியம் எல்லாத்தையும் எங்கடா சுதந்திரம் என்று சொல்லி அடித்து மிரட்டினார்கள். நான் ஓடும்போது என் தொடையிலே சுட்டு விட்டார்கள். உடனே அங்கே கீழே விழுந்து விட்டேன். உடனே முதல் உதவி செய்து தேவகோட்ட சிறையில் கொண்டு போய் விட்டார்கள். அங்கே போய் குண்டை எடுத்து விட்டார்கள். அந்த காலத்தில்
துப்பாக்கியெல்லாம் லேசாக இருந்தது. கொஞ்சம் எடுத்து உடனே உதவி செய்து சாப்பாட்டிலே விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் ஊற்றி அன்று படி அரிசி ஒரு படி அரிசி 2 அணா அன்றைக்கு விலை. அப்படியாப்பட்ட நேரத்தில் சோத்திலே விளக்கெண்ணெய் வேப்பி சாப்பிட்றா, எங்கடா சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லி என்னை சாப்பிட சொல்லி குத்தி விட்டார்கள். பல்லெல்லாம் உழைந்து விட்டது சார். பல்லு கட்டியிருக்கிறேன். துப்பாக்கி வைத்து குத்தினார்கள். உடனே இப்போ 10 பேர் அப்படிட்டோம். நேராக உடனே அதனால் அங்கிட்டு போன உடனே 5-6 வாய் சாப்பிட்டுட்டு கீழே கொட்டி விட்டோம். மறுதடவை கம்மஞ்சோரை குளித்து 2 ஆளுக்கு 1 டம்ளர் கொடுத்தார்கள். குடித்து விட்டு அதை அங்கேயே இருந்தோம். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 மணி நேரம் வண்டி போட வேண்டும். காலெல்லாம் முட்டி எல்லாம் தேய்ந்து விட்டது. இல்லாட்டி முட்டி போட்டு இல்லைங்க இந்த வேலை பாருங்க, போக்கடா எங்கடா சொன்ன அடித்து பிடிச்சி உடம்பெல்லாம் காய எனக்கு. இதெல்லாம் சொல்ல எனக்கு இதாக இருக்கிறது. எனக்கு சொல்லவே எனக்கு அழுகை வருது. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து இந்த மக்களை நன்றாக வாழ வைக்கணும் என்பதற்காக ஜெயிலில் 2 மாதம் இருந்தேன். அங்கே 2 மாதம் இருந்து அப்போ எலி கொடுத்து விட்டு நீங்கள் கூட்டத்தை போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எலி வாங்கி இந்த வெள்ளை ஏகாதிபத்தியம் என்னை அப்புறம் தான் வெளியே விட்டார்கள். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன். பல தடவை உண்ணாவிரதம் இருந்தேன்.